ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்றோடு திமுக இளைஞர் அணி நடத்தின அந்த அறிவு திருவிழா முடிவடைந்தது. முதல்ல 2 நாட்கள் கருத்தரங்கங்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து அன்னையிலிருந்தே நம்ம தொடங்கிய நாள்ல இருந்தே புத்தக கண்காட்சி, முற்போக்கு புத்தக காட்சி அப்படின்னு நடத்தினாங்க. நேற்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நிறைவுரையோட அந்த திருவிழா முடிஞ்சது. நேற்று காலையில சர்ப்ரைசிங்கா முதலமைச்சர் அந்த புத்தக காட்சிக்கு வந்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு எல்லா ஸ்டால்லயும் போய் எல்லா புத்தகங்களையும் பார்த்து அவருக்கு வேண்டிய புத்தகங்கள்னு நிறைய வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அத அவரு ட்வீட்லயும் சொல்லியிருக்கிறாரு. அதுல 2 மணி நேரத்துக்கு மேல திராவிடம், அம்பேத்கரியம், கம்யூனிசம், பெண்ணியம்னு 50க்கும் மேற்பட்ட அரங்குகளை பார்வையிட்டேன். அங்கு வாசகர்களுடையும் ஆர்வலர்களுடையும் பதிப்பகத்தாரோடையும் உரையாடினேன் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் சாதாரணமாக செய்திகளை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. கேரி ஆன் பட் ரிமெம்பர் அப்படின்னு அண்ணாவோட உரைகளின் தொகுப்பை பார்த்து அன்னைக்கு அவர் பேசினது இன்றைக்கும் ஒன்றிய அரசுக்கு பொருந்துது அப்படின்னு சொல்றாரு சார். அந்த அந்த லைனை கொஞ்சம் நீங்க இன்னும் டீகோட் பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேரி ஆன் பட் ரிமெம்பர்ங்கிறது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி எல்லாம் நமக்கு பொருந்தக்கூடியது, அது திராவிட நாடு கோரிக்கைக்கு மட்டுமா? நினைவில் கொள்ளுங்கள், சூழல் அப்படியேதான் இருக்கு, ஆனாலும் நம்ம அதை கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்றதுல இருந்து அதுக்கு பொருந்துதா? இல்ல கேரி ஆன் பட் ரிமெம்பர் அப்படின்றது என்ன? 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீட் பரீட்சைக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கேரி ஆன். பட் ரிமெம்பர், இந்த நீட் ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது. அப்போ நீட்டுக்கு பயிற்சி மையங்களும் தமிழக அரசு கொடுக்கணும், அந்த வழக்கையும் தொடர்ந்து நடத்தணும், நீட்டுக்கு எதிரான வழக்கையும் தொடர்ந்து நடத்தணும். இதுதான் கேரி ஆன் பட் ரிமெம்பர். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, கேரி ஆன் பட் ரிமெம்பர். அப்படி எத்தனையோ விதத்தில் இதை சொல்லலாம். இதுல இவர் சொல்லாருன்னு சொல்லி அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஜோதிபாசு இந்த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே நாங்க என்ன கம்யூனிஸ்டா இருக்க முடியும், we can be only social democrat அப்படிம்பாரு. பட் they never forgot they were communists. they carried on but they remembered. அப்ப இப்ப சமீபத்துல திமுக காரங்க எஸ்ஐஆருக்கு இப்படி போய் ஃபார்மை ஃபில்அப் பண்றாங்க, இவங்க தான் எஸ்ஐஆருக்கு எதிராக கேஸ் போடுறாங்களே அப்படின்னா, இந்த எஸ்ஐஆருக்குள்ள நமக்கு தீங்குகள் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒழுங்கா ஃபில்அப் பண்ணுங்கன்னு. ஆனா இந்த எஸ்ஐஆரே தவறானதுங்கிறத கோர்ட்ல வழக்கு போடணும். we should carry on but we should remember. இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அத இடதுசாரி இயக்கங்கள்ல போனா நீங்க ஜோதிபாசு சொன்னீங்க. அதை தாண்டியும் இந்த அவங்க கோட்பாட்டளவுல விரும்பக்கூடிய மாற்றங்கள், சமூக மாற்றங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள வழியே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க. காந்திதான் தேசத்தந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, கேரி ஆன் பட் ரிமெம்பர் வீர சவர்கர் தான் நம்முடைய குரு அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லலாம். எல்லாருமே அந்த மாதிரிதான் வாழ்க்கை நடத்துறமா இருக்கும். அதுக்கப்புறம் சார், வாசிப்பை ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்வாக இதை நடத்தி காட்டியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். முதல் நாள் பேசும்போதே முதலமைச்சர் சொன்னாரு, அதை நேற்று ட்வீட்லயும் சொல்லியிருக்கிறாரு, இது தொடரட்டும், இந்த ஒரு நாளோட நின்றக்கூடாது, ஒரு வருஷத்தோட நின்றக்கூடாது, இது தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அத துணை முதலமைச்சர் சொல்றாரு, சென்னையிலேயே நடத்திட்டு இருக்க மாட்டோம், அடுத்த ஆண்டுகள்ல வெவ்வேறு மாவட்டங்கள்ல அதை நடத்துறதாக முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது தொடரும் அப்படின்னு சொல்றாரு. இது தொடரணும். இளைஞர்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த ஒரு கன்சூமரிஸ்ட் கல்ச்சர் 80s வந்ததுல இருந்து இளைஞருடைய மனப்போங்க சரியான திசையில கொண்டு போறதுக்கு சீனியர் ஜெனரேஷன் தவறிட்டாங்க. எல்லா லெவல்லையும் அரசியல்வாதிகள், பொருளாதார நிபுணர்கள், சமூக நிபுணர்கள் எல்லாருமே இதுல தவறிட்டாங்க. அதனால இன்னைக்கு இது தொடரணும், ரொம்ப தேவை. இந்த நிபுணர்கள்னு சொல்றீங்கல்ல சார், எனக்கு அந்த நிபுணர்கள் மேல ஒரே சந்தேகமா இருக்கு சார். என்ன சந்தேகம்னு சொல்லிடுறேன். ரூலிங் கிளாஸ் அல்லது ரூலர்ஸ் அல்லது ஆட்சியில இருக்கக்கூடிய, அதாவது எல்லா அதிகாரங்கள்லயும் இருக்கக்கூடியவர்கள்
என்ன கொள்கைகளை அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்களோ அதுக்கு கட்டியம் கூறும் விதமாக மட்டுமே தான் இந்த நிபுணர்கள் பேசுகிறார்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். 70ஸ்ல அல்லது 60s எண்ட்ல இருந்து 60s பாதியில இருந்து 80s வரைக்கும் தேச உடைமை தான், நாட்டுடைமையாக்குறது தான் நல்லது, அப்படி லெப்ட் இடது பக்கமாக சாய்ந்து இருக்கிறது தான் சமூகத்துக்கு நன்மை பயக்கும்னு எல்லா நிபுணர்களும் பேசினாங்க. இந்திரா காந்தி மட்டும் பேசல, காங்கிரஸ் மட்டும் பேசல, கம்யூனிஸ்டுகள் மட்டும் பேசல, எல்லா நிபுணர்களும் பேசினாங்க. அவங்களுக்கு பார்ட்டி அஃபிலியேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அவங்க வந்து இடது சாய்வை வந்து ஊக்குவிச்சாங்க, சமூகமயமாக்கலை ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 80ல இருந்து 90 வரைக்கும் லேசா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் சாய தொடங்கினாங்க. 91 எல்பிஜி அப்படிங்கிற பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததற்கு பிறகு நிபுணர்கள் எல்லாம் சுதந்திரமான சந்தை, கன்சியூமரிசம், அது போன்ற பல்வேறு விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. சைமல்டேனியஸா கல்ச்சுரலா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பும் படிப்படியாக வளர ஆரம்பிச்சது நிபுணர்கள் வாயிலிருந்தே. 2001 ட்வின் டவர் இடிப்புக்கு பிறகு அது உச்சமடைகிறது. உலகம் முழுக்க நிபுணர்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பேசுறாங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க நினைச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வரலன்ன உடனே ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து போர்களுக்கு ஆதரவான குரல்கள், அந்த குரோனி கேபிட்டலிசத்துக்கு ஆதரவான குரல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆக சீசனுக்கு சீசன் நிபுணர்கள் ஒவ்வொரு விதமாக பேசுறாங்களே, அது வந்து ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட, ரூலிங்னா அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை மட்டும் சொல்லல, உற்பத்தி முறையில பெரிய பெரிய முதலாளிகள், கார்பரேட்ஸ், இவங்களுக்கு சாதகமாகவே கருத்துக்களை சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. சரியான சந்தேகம் தான். நிபுணர்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி இல்லாதவங்க. சார் பிரமாதம் சார், இந்த ஒரு வரி போதும். இதுதான் உண்மை. இப்போ அதாவது எந்த துறையில ஜோதிபாசு மாறல, கடைசி வரைக்கும் ஜோதிபாசு மாறல, கடைசி வரைக்கும் பெரியார் மாறல, கடைசி வரைக்கும் அம்பேத்கர் மாறல, கடைசி வரைக்கும் நல்ல கண்ணு மாறல. இது மாதிரி நல்ல உதாரணங்கள் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனா சோவியத் ரஷ்யாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த நிபுணர்கள், அவங்களுக்கு அதுல சில வசதி இருந்துச்சு. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இட். சோவியத் ரஷ்யாவுக்கு அவங்களை கூட்டு போனாங்க, ட்ரிப் கூட்டு போனாங்க, அந்த மாதிரியான சில வசதிகள்லாம் இருந்தது. சோவியத் கொலாப்ஸ் ஆகணும்னா அந்த நிபுணர்கள்லாம் தலைகளா மாறிட்டாங்க. அடுத்து எங்க வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி இல்லாதவங்க அப்படி மாறிடுவாங்க. நான் சொன்ன பட்டியல்ல முக்கியமா நாங்க சொல்லாம விட்டது இது. அதை நீங்க சொல்லிட்டீங்க சார். சோவியத் யூனியனுடைய சிதறல், கோல்டு வார் இல்லாம போனது உலகத்துல. கோல்டு வார்ங்கிறது இருக்கணுங்கிறது நல்ல விஷயம் இல்ல, ஆனா கோல்டு வார் இல்லாம போய் ஒற்றை ஆதிக்கம் வந்ததுக்கு பிறகான சூழலும் அதுல ஒரு மேஜர் ரோல். அதாவது யூனிபோலாரா ஆச்சு கோல்டு வார் தீர்ந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் மல்டிபோலார் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டது. அந்த மல்டிபோலார் ஆகக்கூடாதுன்னு இந்த யூனிபோலார் ஃபோர்ஸ், சதாம் ஹுசேனா காலி பண்ணு, மிஸ்ஸஸ் காந்தி செத்து போயிட்டாங்களா சந்தோஷப்படு, ராஜீவ்காந்தி செத்து போயிட்டாரா இன்னும் சந்தோஷப்படு, அதாவது பெனாசிர் பூட்டோ செத்து போனாலும் சந்தோஷப்படு. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த மல்டிபோலார் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும்னு பார்த்தவங்க, அவங்க இருக்கக்கூடாது. இதான் நடக்குது. நாம என்ன பேசினாலும் மௌனமாக இருக்கக்கூடிய தலைவர்களே எல்லா இடங்களிலும் ஊக்குவிப்போம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆளுமை மிக்கவர்களை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இங்க நம்ம இப்ப பேசியதுல இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய விஷயத்த மத்திய அமைச்சர் பண்டிட் சஞ்சய் குமார் ஹைதராபாத்துக்கு வரும்போது பேசியிருக்கிறாரு சார். முஸ்லிம்களை எல்லா கட்சிகளும், பாஜக தவிர மீது எல்லா கட்சிகளும் முஸ்லிம்களை திருப்திப்படுத்துகின்ற அரசியலையே செய்கிறார்கள், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் ஆங்கிலத்துல சொல்றதே செய்யறாங்கன்னு சொல்றாரு அவரு. உண்மையான நிலவரம் அப்படியா சார்? சச்சார் கமிட்டி, இந்த மாதிரி பல பல கமிட்டிகள் வந்து சமூக அளவுல இஸ்லாமியர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. காஸ்ட் சர்வே பீகார்ல எடுத்தது கூட இஸ்லாமியர்கள் வந்து சில பிற்படுத்தப்பட்டவர்களாக வகை செய்யப்பட்ட முஸ்லிம்கள் வந்து வாழ்நிலையில ரொம்ப கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஆனா காங்கிரஸும் சில மாநில கட்சிகளும் இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துவதையே அரசியலாக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியானது? இல்லை, அதாவது இது சரியான ஃபார்முலான்னு சொன்னா சரிங்க, அது விபி சிங்குடைய ஃபார்முலா தான். ஏன்னா அவர் சொன்னார், irrespective of caste, creed, community, religion, those who have been pushed down to backwardness, they should be lifted.
அவங்க எந்த கம்யூனிட்டியை எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்களா சச்சார் கமிட்டி அதான் சொல்லுது. முஸ்லிம்கள்ல பல பகுதிகள் வந்து இது மாதிரி பிற்படுத்தப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்களை விட மிகவும் தாழ்வான சமூக பொருளாதார நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்கள வந்து முஸ்லிம்களுங்கிறதுக்காக வந்து வெறுத்து ஒதுக்க முடியுமா? அதுக்கப்புறம் காங்கிரஸோ, திமுகவோ, அதிமுகவோ இவங்க எல்லாரும் வந்து முஸ்லிம்கள மட்டும் தான் அப்பீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப திமுக வந்து அன்னைக்கு சொன்னாங்க, எங்களுடைய பிளான்ல பெனிஃபிஷியரி அடையறவங்கள்ல பல பேர் மெஜாரிட்டி வந்து தங்களை இந்து மதத்துல நம்பிக்கை உள்ளவங்க தான். அப்ப நாங்க இந்துக்களுக்கு விரோதியா? நாங்க எல்லாருக்கும் சமமா குடுக்கணும்னு நாங்க நினைச்சா உடனடியா இந்துக்களுக்கு விரோதியா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் இதுக்கு பதில். இதுல எதிராக இந்த பிரச்சாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது அவங்களுடைய கோட்பாடு. பெரும்பான்மை மதத்தை தவிர மற்றவர்கள் வந்து இரண்டாந்தர குடிமக்களாக இந்த நாட்டுல வாழலாம் அப்படிங்கிற கோட்பாட்டில இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தானே சார் இது. ஆமா, ஆமா. ஆனா இது திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனசுல அப்படித்தான் ஒரு அரசியல் இருப்பதாக பதிய வச்சிடுறாங்க. ஆமா, பதிய வச்சிடுறாங்க. நம்ம மக்கள் பல பேருடைய மனசுல வந்து வன்மங்கள் இருக்கு. அது இதே வந்து சோஷியல் அனிமல்ஸ்னு தானே ஹியூமன் ரேஸ் வந்து சொல்றோம். வி பிலாங் டு த அனிமல் கிங்டம். அதனால பேஸ் எலிமெண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லாமலாம் இருக்கும். அது இன்னும் சொல்லப்போனால் அது ஆழமா தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஆஷ்விட்ஸ் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அங்கே வந்து என்ன பார்த்தாங்க? அங்கே ஆர்கிடெக்ட்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இது மாதிரி க்ரீம் ஆஃப் ஜூவிஷ் சொசைட்டி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நேரில் பார்த்தவங்க சொல்றாங்க, தேவர் ஃபீடிங் ஓவர் த டெட். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சிவிலைசேஷன்ங்கிறது ஸ்கின் டீப் தான். அந்த ஸ்கின்னை உரிச்சு பார்த்துட்டு உள்ள வந்து உனக்கு அக்லி இதுதான் வர்றது. அதை உரிச்சு விடக்கூடாது. நம்ம சமூக ஒழுங்குகள் வச்சிருக்கிறது காரணமே நம்ம மோர் சிவிலைஸா இருக்கணுங்கிறது. அந்த சமூக ஒழுங்குகளை உடைக்கிறது தான் இது மாதிரி வந்து மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லாம சொல்றோம். இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள்ல 90% மேல இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கு உள்ள முஸ்லிம்ஸ்ல. இப்ப இந்துக்களை பத்தியும் அப்படித்தான் சொல்ல முடியும். 90% இன்னைக்கு உள்ளவன் 10% எல்லாருமே சமீப காலத்துல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. சமீப காலம் ஒரு 300, 500, 800 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அம்பேத்கர் ஒரு தானே சொன்னாரு, இந்த நாட்டை வந்து நீங்க வந்து அம்பேத்கர் சொன்னதை ஒண்ணு சொல்றாங்க, பூர்வகுடிகள்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டுக்கு தான் தமிழர்களுக்கு தான் இந்த நாட்டை கொடுக்குன்னு சொன்னாருன்னு. நான் அது எங்க சொன்னாரு நான் படிக்கல. நான் 4-5 இடத்துல அதை படிச்சிருக்கேன். ஆனா இதை அவர் சொன்னது எனக்கு தெரியும். இந்த நாட்டின் உண்மையான சொந்தக்காரர்கள் மலைவாழ் பழங்குடி மக்கள் தான் அப்படின்னு சொன்னது தெரியும். அது சொல்லியிருக்காரு. அப்ப இருள் இருக்கு, பளிங்கு இருக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் இரண்டாந்தர குடிமக்களாக வாழ்வோம். இருளர்கள், பளிங்கர்கள் போன்றவர்களால் இந்த நாட்டின் முதல் குடிமக்கள் அப்படின்னு சொல்ற தைரியம் நமக்கு இருக்கட்டும். தட் இஸ் வெல்கம். அப்படி இல்ல அவங்கள ஒதுக்கில வச்சிருக்கோம். பழைய வரலாறு அப்படிங்கிறத தாண்டி இந்த விடுதலை போராட்ட கால வரலாற்றுல இருந்து எடுத்து பார்த்தாலும் சில செய்திகள் இருக்கு சார், அங்கங்க பரவி இருக்கு. காந்தியோட அறைகூவலை ஏற்று கல்வி நிலையங்களிலிருந்து வெளியில வந்து பெரும்பாலான இஸ்லாமியர்கள் போராட தொடங்கினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதனாலதான் அவங்களுடைய அந்த என்ன போராட்டம் நடந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு படிப்பை கண்டினியூ பண்றவங்க மட்டும்தான் நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும். இவங்க அந்த போராட்டத்துல வந்து விடுதலைக்காக போராடியவர்கள் பட்டியலில் அவங்க இணைஞ்சு நின்று படிப்பை விட்டுட்டு வந்தவங்களாக இருந்தாங்க பெரும்பாலான இஸ்லாமியர்கள். அதன் காரணமாகவே அவர்களுக்கு இந்த பிற்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரிவினை தொடர்ந்து வரக்கூடிய கலவரங்களும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கணக்குல எடுக்காம எப்படி சார் இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க? தப்பு பேசுறாங்க. பட் அதுல கூடுதலாக செய்திகள் இருக்கா சார்? அந்த கல்வியை புறக்கணிச்சு வந்தது, காந்தி சுதந்திர போராட்டத்துல இன்வால்வ்மெண்ட் அந்த மாதிரி இல்ல. அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டால் அவங்க அப்படியே பிற்படுத்தப்பட்டவங்களாகவே இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மீனியல் ஜாப்ஸ் கொடுக்குற டெண்டன்சி சமுதாயத்தில் வந்து ஆதிக்க இடத்தை அடைந்து விட்டவர்களுக்கு உண்டு. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ இதுல வந்து நில சொந்தக்காரர்கள் நிலத்துல வந்து வேலை பார்க்குற விவசாய தொழிலாளராகவே அவங்க இருந்துடணும் அப்படின்னா தான் நமக்கு வசதி. அப்படின்னா பொருளாதார ரீதியா உயர்த்தரத்துல இருக்க நம்ம சமூக ரீதியாகவும் அவங்கள தாழ்த்தி வச்சிருவோம். இந்த ஜாதியோடைய அடிப்படையில எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் தான். அதனால கார்ல் மார்க்ஸ் வந்து பொருளாதாரத்தை அடிப்படை வச்சு எழுதினார் அவருடைய புத்தகம் எல்லாம் வந்து. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும், அரசியலுக்கும் பொருளாதாரம் தான் அடிப்படை, சமுதாய நிலைகளுக்கும் பொருளாதாரம் தான் அடிப்படை. அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை தருவது ஒரு நேர்மையான ஒரு அரசுடைய கடமை.
ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுனால முன்னேறினவங்க பல பேரை பார்த்துருக்கோம். வாய்ப்புகள் இந்த வாய்ப்பு மட்டும் இவங்களுக்கு இல்லாம இருந்திருந்தா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து பல ரூரல் ஏரியாஸ்ல வந்து காலேஜ் திறந்தாங்க. இந்த பூண்டி புஷ்பம் காலேஜில இருந்து படிச்சவங்க. அவரு பெரிய வாண்டியாருடைய பையன் ராஜசேகர வாண்டியார் நினைக்கிறேன். இப்போ ஒரு தடவை பார்த்து சொன்னாரு, சார் நாங்க இப்ப எல்லாம் ரொம்ப வசதியானவங்க கிடையாது சார். எங்களோட பணக்காரங்க நிறைய பேர் தஞ்சாவூர்ல இருக்காங்க. ஆனா நான் வந்து செக்ரட்டேரியட் போனேன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், என்னைய பார்த்தா ஒரு 4 பேராவது, நான் பூண்டி புஷ்பம் காலேஜில படிச்சேன். உங்க அப்பா மட்டும் அந்த காலேஜில் இந்த காலேஜ் ஆரம்பிக்கலன்னா, நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன்னு சொல்றாங்க சார். நான் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு இடத்துல இருந்து எங்க காலேஜ் படிச்சாங்க. அதனால அந்த காலேஜ் அங்க இருந்ததுனால இந்த முன்னேற்றம் அடைஞ்சது. பல பேருக்கு தெரியாது. காமராஜர் வந்து அந்நேரம் வாண்டியார்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி, இந்த இடத்துல ஒரு காலேஜ் ஆரம்பிங்கன்னு சொல்லி. அதனால தான் இந்த பூண்டி புஷ்பம் காலேஜ் வந்து அங்க வந்தது. இதே மாதிரி காமராஜர் பல இடங்கள்ல வந்து போய் சொல்லியிருக்காரு. ஸ்கூல் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நான் போயிருந்த ஊர் பேர் மறந்துட்டேன். அந்த அந்த கூட்டு போனார் என்னுடைய நண்பர் வந்து பேராசிரியர் மகாதேவன். அங்க அந்த ஸ்கூல் வந்து 7 பேர் வந்து ஆளுக்கு ₹1,00,000 கொடுத்துருக்காங்க. காமராஜர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக. அங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த ஊருக்கு அந்த அந்த ஸ்கூலுக்கு பஸ் கிடையாது. ஆனா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்து அதை விட்டுட்டு இந்த ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதனால வர்றாங்க. அது மாதிரி ஸ்டாண்டர்ட். அது ஒரு சாதாரணமான வில்லேஜ். அந்த இது வந்து சிற்றூர். ரொம்ப சின்ன சிற்றூர். மடத்துப்பட்டி கோபால்சாமி நாயக்கர் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. இதுல தென்காசிக்கு பக்கத்துல இருக்கு. ஊர் பேர் வந்து மடத்துப்பட்டி. ரொம்ப சாதாரணமான இது. அங்க படிச்ச ஒருத்தர் என்னுடைய பியூசி படிச்சு அதுக்கப்புறம் என் கூட வந்து பிஎஸ்சி படிச்சாரு. அவர் 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 வந்து பின்னாடி என்ன ஆனான்னு பாருங்க. பிஎஸ்சி படிச்சாரு. ஐஓபியில் போய் வேலைக்கு போனாரு. இதுக்கு போனாரு. டெல்லி போய் ஐஓபியில் வேலை பார்த்தாரு. லைசன் ஒர்க் மேல அவருக்கு பிரியம் வந்தது. அப்ப நம்ம இப்படி கிளார்க்காவே காலத்தை கடத்திடக்கூடாதுன்னு ஒரு 40 வயசு வரையில தைரியமா ரிசைன் பண்ணிட்டார். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும்? ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில் ஒர்க் வந்து படிச்சாரு. டெக்ஸ்டைல் மில் வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சாரு. 2 பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்காங்க. எங்க இருந்து வந்தாரு? மடத்துப்பட்டி கோபாலசாமி நாயர் கட்சியில பிஎஸ்சி படிச்சு வந்தாரு. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறமை பெற்றவர்கள் வாழ்வில் உயர்வார்கள். வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னா எங்க இருந்தாங்களோ அங்கேயே தான் நிற்பாங்க. இதுதான் அடிப்படை தத்துவம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்தா தேமுதிக கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிரேமலதா சொல்றாங்க. இதே இடத்துல தான் அமமுக யாரோட கூட்டணி அமைக்குமோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்னு தினகரன் சொல்றாரு. இத வேறு வார்த்தைகள்ல புரிந்து கொண்டால் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேரப்போகிறோம்னு அவங்க இப்பவே டிக்ளேர் பண்ற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தானா ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி என்று அவர்கள் யாரை எண்ணுகிறார்களோ அவங்க கூட கூட்டணி போறாங்க. அந்த கட்சி கண்டிப்பா ஆட்சி அமைக்கணும் எந்த கேரண்டியும் கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும். சரி, அது அடுத்துங்க கலாம் சொன்னாரு, டாக்டர் கலாம் சொன்னாரு கனவு காணுங்கள். அதனால எல்லாருக்குமே கனவு காணுகிற உரிமை இருக்கு. அதை எதுக்கு நம்ம பிரேமலதா மேடத்துக்கும் இவருக்கும் தினகரனுக்கும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஏன் நினைக்கணும்? காணட்டும், கனவு காணும். நீங்க சொல்ற மாதிரியான கனவு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு சார். ஆட்சி மாற்றத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. எங்க அவர் அதை மட்டுமே சொன்னாரு? 200 இடத்தை பிடிப்போம்னு சொல்லியிருக்காருங்க. சரி, அதையும் சொல்லியிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் தமிழ்நாடாக ஆகிவிட்டால், திருநெல்வேலி மாவட்டத்திற்குள் 234 தொகுதிகள் இருந்தால், அங்க இவர் வந்து மெஜாரிட்டி வந்தாலும் நான் அதிசயப்பட மாட்டேன். அவருக்கு அந்த சொந்த மாவட்டத்தில் அந்த செல்வாக்கு இருக்கு. ஏன்னா நயினார் வந்து இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காருன்னு பெருசு இல்லை. அவர் எல்லா கட்சி ஆட்களோடையும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்க கூடயும் நல்ல உறவோடு இருக்கிற ஒரு மனிதர். அதனால அந்த இடத்துல அவருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுக்கு மேல இல்லை. அதுக்கப்புறம் அவர் அதுல சொல்லும் போது எஸ்ஐஆர் மாதிரி அந்த சிறப்பு தீவிர திருத்த பணியை மக்கள் அச்சப்படும் வகையில திமுக வந்து பூதாகரமாக்குறாங்கன்னு சொல்றாரு சார். இப்படி இவர் சொல்றாரு. வானதி அம்மா என்ன சொல்றாங்க? இந்த பிஎல்ஓ எல்லாம் கொஞ்சம் உருப்படியா வேலை பார்க்கணும்னு அவங்க சொல்றாங்க. இவங்க கிட்ட ஒருமித்த குரல் இதுல இல்ல பிஜேபியில. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். அதுல முழுமையாக உள்ளுக்குள்ள எந்த மாதிரியான கோரிக்கைகளோட அந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு தெரியல. மெக்சிகோல ஜென்சி போராட்டம் நடக்கிறதாக ஒரு செய்தி. எனக்கு அதை படிக்கும்போது போராட்டம்ன்றாங்க, புரட்சின்றாங்க, கலகம், அராஜகமான வேலைகள், அமைதியின்மை, இது எல்லாத்துக்கும் இடையில உள்ள வேறுபாடுகளை பத்தி பேசணும்னா அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப நேரம் தேவைப்படும் தான். இருந்தாலும் அதை சுருக்கமா பேசிட்டோம்னா
அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார். அமைதியின்மை, அராஜகம், கலகம், புரட்சி, இதெல்லாம் ஒரே பொருள் கொண்ட பல சொற்களா? இல்லை, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. ஆனால் புரட்சிங்கிறதுக்கு நீங்கள் தமிழில் வந்து வேர் சொல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரள், புரட்டு அப்படிங்கிறது தான் புரட்சிங்கிறதுக்கு. ஆனால் எது தலைகீழ் புரட்சி? மாற்றம். ஆமாம், அல்லவை அழிந்து நல்லவை இடம்பெறலே புரட்சி, அழிவு அழிந்து ஆக்கம் நிலைபெறலே புரட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா புரட்சிக்கு அர்த்தம் அதுதான். எதுக்காக வேண்டி புரட்டுன்னு சொல்கிறோம்? இருக்கிறது சரியில்லை, இதை புரட்டி விட்டு புது மாறுதலை உண்டாக்குங்க. அதுக்கு வந்து கலகம் அதுன்னு சொல்லி பேர் வைக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் கொடுக்குறது. நான் நாத்தியே சொன்னேன்ல, நில உடைமை சொந்தக்காரர்களுடைய ராஜ்யமாக இருந்த பீகாரை மாற்றணும்னு சொல்லி லல்லு பிரசாத் முயற்சி பண்ணாருன்னா, முதல்ல இதை ஒரு ஜங்கல் ராஜ்னு பேர் வச்சு ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிடுச்சு இன்னைக்கு வரைக்கும். அவருடைய ஆட்சியில் வந்து சில பேர் ஜங்கல் ஆட்டிடியூடு இருந்தாங்க, அது நிஜம். ஆனால் ஆட்சியே அப்படி இருந்ததுன்னு சொன்னது வந்து இந்த புரட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்களுடைய கருத்து. அது இங்கேயும் பொருந்துற மாதிரி தானே சார் இருக்கு. திமுக ஆட்சி வந்ததுன்னா ரவுடித்தனம் அதிகமாயிரும், திமுக ஆட்சி வந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும். நம்ம திமுக ஆட்சி தான் மழை பெய்யாதுன்னு சொன்னாங்க. இந்த கருணாநிதி வந்தாலே மழை பெய்யாதுங்க அப்படின்னாரு. வெளியில பல பொய்களை வந்து திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிடும் அப்படிங்கிற கோயபல்ஸ் தத்துவம், கோயபல்ஸோட தத்துவத்தை நம்ப ரிப்பீட் த லை ரிப்பீட்டட்லி பீப்பிள் வில் ஸ்டார்ட் பிலீவிங் இட். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த முல்லா நசருதீன் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவரை பற்றி நிறைய கதை சொல்லுவாங்க. பாரசீகத்தில் இருந்தார், பெரிய கணிதவியல் அறிஞர், அதுன்னு சொல்லி நிறைய சிறப்புகள் உண்டு. அவர் என்னென்னா, அவர் பார்க்குறது பைத்தியம் மாதிரி என்னென்னு பார்த்து ஒரு ஞானி பைத்தியம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் சின்ன பசங்கள்லாம் கல்லெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாராம். கல்லெடுத்து தெரிஞ்சோன்னு இவன்ட்டு இருந்து நம்ம தப்பிக்கணுங்கிறதுக்காக, என்னடா இங்கே என்மையில கல்லெடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, அங்கே அமீர் வீட்டில் பெரிய விருந்து நடக்குது தெரியுமானாராம். அத்தனை பேர் ஓடினானா அமீர் வீட்டில் விருந்தான்னு சொல்லி. ஓடின பார்த்தோன்னே முல்லாவும் ஓடினாராம். ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ, இவர் கிளப்பி விட்ட வதந்தி இருந்தாலும் இருக்கும், முல்லாவும் ஓடினாரா. அது மாதிரி தான் வதந்திகளை திரும்ப திரும்ப கிளப்பி விட்டவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கோயபல்ஸ் தியரியில இன்னொன்னும் இருக்கு சார். கேள்விப்பட்ட அல்லது படிச்ச செய்தி, பொய் வந்து சாதாரண பொய்யாக இருக்கக்கூடாது, ஆரம்பத்துல நம்பவே முடியாத பெரிய பொய்யாக இருக்கணும், அதை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் கோட்ஸ்ல இருக்கு. அது எங்க பேட்ச்ல ஒரு ஆபீசர் பத்தி மாட்டோமா? ஆமா, இல்ல எங்க பேட்ச்ல ஒரு ஆபீசரை பத்தி ரொம்ப நகைச்சுவா சொல்லுவோம். அவர் எடுத்தெடுப்புல என்ன சொல்லணும்னா, இருக்கவே இருக்காது, கண்டிப்பா இருக்காது ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது. அப்படி சொன்னவர் அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு இருந்தாலும் இருக்குமோ, நீங்க சொல்றதை பார்த்தா ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ பாரு. கடைசியில் முடிக்கிற நேரத்துல அதுதாங்க நீங்க சொல்றதுதாங்க கரெக்ட், அப்படித்தாங்க இருக்குது அப்படின்னு முடிச்சிருவாரு. அதான் இது நேரடி உதாரணம் லைஃப்ல பார்த்தது. 12 ஆங்கிரி மேன் ஒரு பழைய ஆங்கில திரைப்படம் ஒண்ணு இருக்கு சார். அந்த ஜூரி வந்து எல்லாரும் யுனானிமஸ் டிசிஷன் தான் எடுக்கணும்னு சொல்லி அந்த கேஸ், ஒரு மர்டர் கேஸை வந்து விட்டுருப்பாங்க. அந்த ஜூரி 12 பேரும் உட்கார்ந்து பேசணும். முதல்ல வந்து அந்த கொலையாளி இல்ல, அவரு சந்தர்ப்ப சூழல் அவரை கொலையாளியாக காட்டுது அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் பேசுவார். மீதி 12 பேரும் ஹேங் ஹிம் அப்படின்ற மாதிரி தூக்கு தண்டனை கொடுன்னு தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒன்னொன்னா கேள்வி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் வின்னவர் பண்ணி அவர் குற்றமற்றவர்னு ஜூரி எல்லாரும் யுனானிமஸா டிசைட் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவார். ஆரம்பத்துல நமக்கு தெரியக்கூடிய பல விஷயங்கள் வந்து உண்மையானது இல்லை, பிளைண்டா நம்பின விஷயங்கள் பல உண்மைக்கு புறம்பானவை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும் அந்த படம். கேள்விகளும் சுப்ரீம் கோர்ட், யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் மார்ஷல் ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொன்னார். அவரும் சொன்னாரு, we know this constitution was not made for us, but we also know we can make this constitution work for us. இந்த நம்பிக்கை பாருங்க. அவர் தான் முதல்ல கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆனது அவர் தான். அவருடைய ஃபேர்வெல் சமயத்தில் வந்து இவர் சொன்னார், அவருக்கு ஃபேர்வெல் அட்ரஸ் கொடுத்த ஃபெல்லோ ஜட்ஜுன்னு சொன்னாரு, மார்ஷல் இங்க இருந்ததுனால நம்முடைய நாட்டுடைய இன்னொரு பகுதி எப்படி இருக்காங்க, எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத நம்மளால உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப பெரிய விஷயம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ஓகேங்க, வணக்கம்.